குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். புதுக்கோட்டை அருகே வேங்கை வயல் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்துல இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில அதனை கண்டிச்சு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள். காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில ஒருத்தர் கூட இன்னும் வாக்களிக்க வரவில்லையாம். சுமார் 1.5 ஆண்டுகள் ஆகிறது அந்த கொடூரமான சம்பவம் நடந்து. இப்ப எல்லாம் யார் யார் சாதி பார்க்கிறா அப்படிங்கிற பேச்சுக்களை தவிடுபொடியாக்குற வகையில இன்னமும் தமிழகத்துல சாதி சாக்கடை ஊறி கிடக்குது அப்படிங்கறத செவிட்ல அரைஞ்சது போல சொல்லாம சொல்லிவிட்டு போயிருக்கு அந்த சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டத்தை இந்தியா முழுவதும் ஒரே நாள்ல கொண்டு போன அந்த சம்பவத்துடைய வடுக்கள் இன்னமும் மறையவில்லை அப்படிங்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள். புதுக்கோட்டை அருகில இறையூர் வேங்கை வயல் கிராமத்துலதான் அந்த கொடூர சம்பவம் நடந்தது. 2022 ஆண்டு டிசம்பர் 24 அன்று அந்த பகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்டு இருப்பதா அதிர்ச்சி தகவல் வெளியானது. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தின இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்துடைய பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்துல குதிச்சாங்க. சாதிய வன்மம் நிறைந்த இந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செஞ்சு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அரசியல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. தமிழக காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் திணறின நிலையில இந்த வழக்கு வெள்ளனூர் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுச்சு. முன்னதா இந்த வழக்கு தொடர்பா வெள்ளாளூர் காவல்துறையினர் சுமார் 75 பேரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. மேலும் மத்திய மண்டல ஐஜியா இருந்த கார்த்திகேயன் தலைமையில தனி படைகளும் அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில வழக்குல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. இதனை தொடர்ந்து சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு வேங்கைவெயில், இறையூர், முத்துக்காடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த சுமார் 150 நபர்களிடம் விசாரணை நடந்துச்சு. ஆனா இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. டிஎன்ஏ சோதனை, குரல் மாதிரி பரிசோதனை வரை சென்றுவிட்ட நிலையில தற்போது வரை, அதாவது 15 மாதங்களாகியும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில இன்று நடைபெற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதா அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. 15 மாதங்களாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு அந்த ஊர்ல பதாகையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்று காலை தமிழகம் முழுவதும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில வேங்கை வயல்ல வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனா யாருமே இப்ப வாக்களிக்க வரவில்லை. இதன் காரணமா அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்களிக்க வைக்க நடவடிக்கை எடுப்பார்கள்னு கூறப்பட்டு வருது. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.